ஹாய். இது இன்ஃபர்மேஷன் வீடியோவில் இந்த ஃப்ரான்சைசி பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டிவி ஷோக்கு அப்புறம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நாங்களும் மோட்டோ மெக்கானிக்ஸும் ஃப்ரான்சைசி கொடுத்துருக்கோம். ஃப்ரான்சைசி எல்லா பக்கம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த சார்பில் நாங்களும் இதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்சைசி எடுக்கலாமா வேண்டாமா? தாராளமாக எடுக்கலாம். எந்த மாதிரி செட்டப்பில் எடுக்கணும்னா, ஒரு ஃபீல்டு, இப்போ நான் என்னோட ஃபீல்டை வச்சே சொல்கிறேன். ஆட்டோமொபைல் ஃபீல்டில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நான் நல்லா வேலை செய்வேன், எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவே எனக்கு இதை பற்றி தெரியும். ஆனால் நான் போடும்போது ஒரு பெரிய பிராண்டோட போட்டேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பிஸ்னஸ் நல்ல க்ரோத் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது பக்கா, அது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இல்லை எனக்கு ஒன்றுமே இந்த ஃபீல்டை பற்றி தெரியாது, மேன் பவர் வச்சு நான் வேலை வாங்கிக்குவேன், ஒரு பெரிய பிராண்ட் உள்ள கொண்டு வந்துக்கலாம்னு நினச்சி நீங்கள் ஃப்ரான்சைசிக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்தனம் அது. நீங்கள் ஃப்ரான்சைசி எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல நீங்கள் உழைக்கணும். உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிராண்டே தேவைப்படாது. ஆனால் ஒரு பெரிய பிராண்டு கூட போகிறேன், இனிஷியலாகவே எனக்கு பிஸ்னஸ் க்ரோத் வேணும்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக நீங்கள் ஃப்ரான்சைசி எடுக்கலாம். இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன், மேன் பவரை வச்சு பார்த்துக்குவேன், ஆளுகளை வச்சு பார்த்துக்குவேன், பிராண்ட் சப்போர்ட் இருக்குன்னு நினச்சி நம்பி போய் நீங்கள் ஃப்ரான்சைசி எடுத்தீங்கன்னா உங்கள் பணம் டோட்டல் லாஸ். உழைக்காமல் எவனும் ஜெயிக்கவே முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.